கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே விடுதலை பயண நூலிலே ஆண்டவர் தந்தை கடவுள் மோசேயை அழைக்கின்றார். மோசேயை அழைத்து சொல்லுகின்றார், என்னுடைய மக்கள் எகிப்திலே மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பார்வோனின் அடிமைத்தனத்திலே அவர்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கூக்குரல் என்னுடைய காதுக்கு எட்டுகிறது. அவர்களுடைய அந்த இழிநிலையை நான் கண்கூடாக பார்க்கிறேன். பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. எனக்கு பதிலாக நீ அங்கே சென்று அந்த பார்வோனிடமிருந்து, அந்த எகிப்தியரிடமிருந்து அந்த மக்களை அங்கு எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு அழைத்து கொண்டு வா. நான் சொல்லுகின்ற அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவர்களை அழைத்து வா என்று சொல்லி மோசேயை அனுப்பி வைக்க மோசேயை அழைக்கின்றார். எரிகின்ற அந்த முட்புதரின் வழியாக கடவுள் அவருக்கு பிரசன்னமாகி தன்னுடைய திட்டத்தை மோசேவுக்கு அறிவிக்கின்றார். மோசேவும் அதற்கு தயாராக இருந்து, நானும் கண்டிப்பாக உம்முடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அங்கே சென்று அவர்களை மீட்டு வரப்போகிறேன் என்று சொல்லி போகும் பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், ஆண்டவரே, நான் அங்கே சென்று அவர்களை அழைக்கப் போகிறேன். அவர்கள் கேட்பார்கள், உன்னை அனுப்பியது யார் என்று. அப்பொழுது நான் என்ன சொல்லட்டும் என்று சொன்ன பொழுது கடவுள் சொல்லுகிறார், கடவுளாகிய நான் தான் உன்னை அனுப்பினேன் என்று சொல்லென்று. அவர்களுடைய பெயர் என்னவென்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது ஆண்டவரே என்று மோசே திருப்பி ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கின்றவர் நானே, என்னுடைய பெயர் இருக்கின்றவர் நானே என்று அவர்களிடம் சொல் என்று சொல்லுகிறார். இருக்கின்றவர் நானே என்றால் வாழுகின்ற கடவுள், வாழ வைக்கின்ற கடவுள், எப்பொழுதும் அனைவருடைய குற்றங்கள், அனைவருடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் கண்ணீரிலும் பங்கேற்கின்ற கடவுள் தான் இந்த யாவே கடவுள். அவர்தான் வாழுகின்ற கடவுள், இருக்கின்ற கடவுள், வாழ வைக்கின்ற கடவுள். இதை நீ அவர்களுக்கு சொல் என்று சொல்லி அனுப்புகின்றார்.